7ஆம் பாவம் இருந்ததுனால அவங்களுக்கு குழந்தை கிடைக்காததுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க பார்ப்போம். குழந்தை இல்லைன்னு சொல்லியாச்சு, இது வரைக்கும் குழந்தை இல்ல. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு சொல்லுங்க. சொன்னவங்க ரொம்ப சூப்பர். சூரியனுக்கு 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி செவ்வாய் 6ல போயிடுச்சு. அதனாலயும் குழந்தை பாக்கி கிடைக்காம இருக்கிறது. சரி, அந்த 12ஆம் பாவம் கட்டில் சுகம் தாம்பத்திய வாழ்க்கையிலையும் போய் மாந்தி உட்காந்துக்குது. அது ஒரு குற்றம் தான். கரெக்ட் தான், சொல்லுங்க. அது ஒரு குற்றம் தான். குழுகன் என்ன வீடு குட்டிச்சவர் இருந்தாங்க. அப்ப அந்த காலத்துல அந்த குழுகன் 12ஆம் இடம் படுக்கை அறை கட்டில் சுகத்துல போய் அது இருக்கிறது பெரிய தவறு தான். அடுத்தபடியே என்ன பிரச்சனைனால குழந்தை கிடைக்கலன்னு சொல்லுங்க. இந்த பொண்ணோட ஜாதகத்துலதான் இவ்வளவு பிரச்சனை. ஆனா இந்த பொண்ணோட ஜாதகத்துல பிரச்சனையா இருக்கிறதுனால நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு இன்னும் சொல்றீங்களா? நான் சொல்லவா? இந்த ஜாதகரு மெயினா, அதாவது நான் பார்த்தோன்னே என்ன சொன்னா, உயிரணுக்கள் சக்தி கம்மியா இருக்கக்கூடிய மாப்பிள்ளைய நீங்க திருமணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி எப்படி சார் அது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அத சொல்றேங்க சார். ஐயா ஐயா கேக்குதுங்களா? இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே நான் என்ன சொன்னேன்னா, உயிரணுக்கள் சக்தி குழந்தை பாக்கியம் பெத்துக்கிறதுக்கு உயிரணுக்கள் சக்தி கம்மியா இருக்கக்கூடிய மாப்பிள்ளையை நீங்க திருமணம் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னேன். அந்த அம்மா பார்த்துட்டு சொல்ல முடியல, ஒரு அவங்ககிட்ட இருந்து ஓப்பனா சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஒரு விஷயம், உண்மையை சொல்லிட்டாருங்கிற ஒரு விஷயம். இதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, அது எதனால அப்படி சொன்னேன் அப்படின்னா, அவங்க சொன்னதும் கரெக்டா ரூலும் கரெக்டா வந்தது. சூரியன் என்ற நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. சுக்கரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கரன் லக்னத்துக்கு எத்தனை குடையவர்? 7 குடையவரா? இப்ப மாத்திட்டாங்களாமா? 5 குடையவர். அப்போ 5ஆம் இடம் தான் குழந்தை, 12ஆம் இடம் தான் படுக்கை அறை, கட்டில் சுகம் 12. அப்ப 5 குழந்தை. இந்த 5, 12 சம்பந்தப்பட்ட நட்சத்திரமே போய் முடக்கம் பண்ண அவங்க நேரடியா குடும்ப சந்தோஷத்துல ஈடுபட்டு கட்டில் சுகத்தாலையும் அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய யோகாதிபதியும் எதுவும் இல்லாம அந்த ஜாதகருக்கு 5 வருஷமாயி குழந்தை கிடைக்கல. எப்படி? இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? யார சொல்ல வரீங்க? முடக்கு நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு முடக்கு பேட்டர்ன் இருக்கும் பாருங்க. முடக்கு பேட்டர்ன் இருக்கு அவங்ககிட்ட? முடக்கு பேட்டர்ன் உங்களுக்கு நீங்க வாங்கிக்கங்க. அந்த முடக்கு பேட்டர்ன்ல இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். அது நம்ம குழுவில் யாரோ ஒருத்தர்கிட்ட நீங்க வாங்கிக்கங்க, வெளியே விடாதீங்க. அந்த முடக்கு நட்சத்திரம் அது தனுசு வீடா வந்ததுனால அதாவது சுக்கிரன் நல்லா பாருங்க அந்த ஜாதகத்தை. இந்த பொண்ணுக்கு 7ஆம் இடம் கணவன் ஸ்தானம் முடக்காயி, 5ஆம் இடம் புத்திரஸ்தானமே முடக்கு நட்சத்திரமாயி, 12ஆம் இடம் கட்டில் சுகம் தாம்பத்திய வாழ்க்கைக்கு உண்டான நிம்மதியான தூக்கத்துக்கு உண்டான ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய சுக்கரன் 5, 12 குடைவரே முடக்கு நட்சத்திரமாயி, அவரே போய் 8ல போய் அவரு போய் பாவ கிரகங்கள் சனி ராகுக்கு சென்டர்ல சுக்கரன் மாட்டிட்டாரா? பத்தாவதுக்கு குருவும் வக்கரமாயிட்டாருங்களா? குழந்தைக்கு உண்டான கிரகம் வக்கரமாயிடுச்சா? குழந்தைக்கு உண்டான கிரகம் வக்கரமாயிடுச்சுங்களா? அதே போல சூரியன் தான் கரு வளர்ச்சி எல்லாமே. அவரும் முடக்கு நட்சத்திரம் வாங்கியிருக்காரா? சரி. 4ஆம் இடத்திலேயே சந்திரன் காரகோ பாவநாசம் ஆயிருச்சா? 4ஆம் இடம் என்பது தாய் காரகனே தாய் வீட்டுல இருக்கிறதுனால காரகோ பாவநாசம். 4ஆம் இடம் என்பது தாய் வீடு, வாகன, சொத்து, சுகம் எது இருந்து நம்ம அனுபவிக்க முடியாது. இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுனால அந்த ஜாதகத்துக்கு மெயினா குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா குழந்தை கிடைக்கல. கல்யாணம் ஆகிறதுக்கு போராடி இருக்காங்க, சரியான போராட்டம். 7ஆம் இடமே முடக்கு.
அப்போ கல்யாணம் ஆகிறதுக்கே இவ்வளவு போராட்டம். பத்தாவதுக்கு என்ன திசை நடக்குதுங்க? பாதகாதிபதி திசை பிளஸ் முடக்காதிபதி திசை. அப்போ இந்த பொண்ணுக்கு சந்திர திசை 2 வருஷம் 4 மாசம் 18 நாள் இருப்பு. ஏன்னா அஸ்த நட்சத்திரம் அல்லவா இந்த அம்மா. அப்ப 2 வருஷம் 4 மாசம் 18 நாள் தாயோட கர்ப்பத்துல சென்றது போக நின்றது. அப்ப சந்திரன் திசை 2 வருஷம், செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம், 7 2 9, ராகு திசை 18 வருஷம். அப்ப 18 ஒரு 9 27. 27 வயசுக்கு மேல இந்த பொண்ணுக்கு வந்து இப்ப எவ்வளவு வயசுங்க? 33 34. அப்ப குரு திசையில குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி முடிஞ்சு இப்ப புதன் புத்தி நடக்குது. யாரோட புத்தி நடக்குது? புதன் புத்தி. புதன் யாருடையவர்? லக்னாதிபதி புத்தி நடக்குது. லக்னாதிபதி என்ன ஆயிட்டாரு? முடக்குல மாட்டிட்டாரு. அதனால இந்த பிரச்சனை இந்த பொண்ணுக்கு என்னன்னா, எங்களுக்கு வாழ பிடிக்கல, இந்த ஜாதகருக்கு வாழ பிடிக்கல, வீட்டுக்காரர் நம்மளை வச்சு வாழ மாட்டேங்கிறாரு, நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு. ஒரு குழந்தை தத்து எடுக்கலாமான்னு கேட்டா அவங்க குடும்பத்துல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டு சைடு. ஏன் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு குரு வக்கரமா இருக்கிறனால குழந்தை தத்தெடுக்க முடியல. முடக்காதிபதியே வக்கரமா இருக்கிறனால, அது குரு திசை நடக்கிறனால தத்தெடுத்து பண்ணலாம்னா 7 பாதகாதிபதி. அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கிறனால இந்த ஜாதகம் நம்ம கிட்ட வருது. இதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லுங்க. இப்ப ஜாதகம் இதுவரைக்கும் பார்த்தது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஜாதகம் பார்த்தாச்சு. சூப்பர் ஐயா, அருமையான விளக்கம். என்னங்கம்மா? அருமையான விளக்கம் ஐயா. ஆமா, ஒரே ஒரு கட்டத்தான் கொடுத்தாங்க. அவங்க வாழ்க்கையில வாழ்ந்தது பூராமே இந்த கட்டத்துக்குள்ள வாழுது, அப்படியே தெரியுது. பார்த்த உடனேயுமே சக்கு 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 சக்குன்னு எடுத்தாச்சு. இதுல எல்லாத்தையும் சொல்லி வந்தாச்சு. அப்படியே எடுத்துக்கங்க. வேணா நீங்க லைனை சுத்தி வேணா வாங்க. அந்த ஜாதகருக்கு குடும்பாதிபதியே யாருன்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடம் சந்திரனோட வீடு. அந்த சந்திரனே அந்த அம்மா ஜென்ம நட்சத்திர வீடே வாங்கிட்டாங்க குடும்பஸ்தானத்துல. முடக்கு உட்கார்ந்துருச்சு. குடும்பங்கிற பேரை அங்கீகாரம். 3ஆம் அதிபதி போய் முடக்குல மாட்டிக்கிறனால வீரியம் தைரியம் இல்லாத ஒரு கணவனை திருமணம் பண்ணிட்டாங்க. 3ஆம் அதிபதி தைரியம், 3ஆம் இடத்த வீரியம். அந்த வீரியத்துக்கு அதிபதியை 7ல போய் உட்காந்து அதுவும் முடங்கியாச்சு. 4 சந்திர காரகோ பாவனாசம். 5ஆம் பாவத்துல அந்த பெண்ணோட ஜாதகத்துல புத்திரஸ்தான பிரச்சனை. 6ஆம் அதிபதியே செவ்வாய், அது போய் 12ஆம் இடம் கட்டில் சுகம் தாம்பத்தியத்தை போய் மறைஞ்சு போச்சு. 7 பாதகம் 8 வாழ்க்கை ரகசியம். அங்கேயும் போய் நீங்க 5ஆம் அதிபதி முடக்கு நட்சத்திராதிபதி உட்காந்துருச்சு. 9க்கு அதிபதியும் போய் முடக்கு நட்சத்திராதிபதியோட சேர்ந்தாச்சு. 10ஆம் அதிபதியும் தொழில் தீவனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு தான். இந்த குருவும் போய் வக்கரமாயி அவரே முடக்காதிபதி ஆயிட்டார். 11ஆம் இடம் தான் திருப்தியா வாழலான்னு சொல்லி 11 12 இந்த 2 போய் 12ல மாறியாச்சு. அப்போ 12ஆம் அதிபதி சுக்கிரனே கட்டில் சுகம் நட்சத்திரமே முடக்காய் போச்சு. இந்த ஜாதகத்தினுடைய ஜென்மத்தினுடைய என்ன வினோதம் பாருங்க. எவ்வளவு பெரிய கர்மவினை இருந்தா இப்படி ஒரு கிரக நிலை இருக்கும் போது ஒரு தாயுடைய கர்ப்பத்துல இருந்து இவங்க பிரசவமாயிருப்பாங்க. இப்படி ஒரு தோஷத்தோட பிறந்து ஜாதகம் சுத்த ஜாதகங்கிறாங்களே. இப்படி 12 கட்டத்தையும் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு நீங்க எந்த கட்டத்தை சரி பண்ணுவீங்க, எப்படி வாழ்க்கை நிமித்தி விடுவீங்க சொல்லுங்க பாப்போம். ரொம்ப டிஃபரெண்டான ஜாதகமா இருக்குங்க. அப்ப ஒருத்தருடைய ஜாதகத்தை நீங்க வாழ்க்கையில போட்டு பார்த்தா உங்களாலையும் ஆய்வு பண்ணி அவங்களுக்கு சரியான தீர்வு கொடுக்க முடியும். நான் முதல்ல என்ன பரிகாரம் சொல்லியிருப்பேன்னா, உங்களுக்கு பரிகாரம் வேணும். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, முதல்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதுக்கு நீங்க தீர்வு எவ்வளவு கொடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த பொண்ணு வாழணும், கணவனும் பிரியக்கூடாது, தாம்பத்திய வாழ்க்கை நடக்கணும், குழந்தையும் பிறக்கணும், டைவர்ஸும் வரக்கூடாது. இந்த பொண்ணுக்கு ஒரு தடவை தான் வாழ்க்கை. இதை வாழ்க்கையை தொலைச்சாச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுன்னு நம்மளுக்கும் தெரியல. அப்ப இந்த பொண்ணை இருக்கிற வாழ்க்கையில தொட்டுக்கோ தொடச்சுக்கோ இருக்குது. இது எப்படியாவது நம்ம ஜோசியரா இருந்து காப்பாத்தி ஆகணும். என்ன பண்ணலாம்? இந்த ஜாதகத்துல 9 கோள்களுமே இப்படி இருக்கிற சூழ்நிலை நான் என்ன சொன்னேன்னா, உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போய் முதல்ல உங்களுடைய நவகிரக கோயிலுக்கு முதல்ல கும்பகோணத்துல 3 நாளைக்கு தங்கிருங்க.
எல்லா கோயிலையும் போய் தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி 3 நாளுக்குள்ள 9 கோயில் பார்த்துருக்கேன்னு சொன்னேன். ஏன்னா ஜாதக கட்டத்தில் இருக்கிறதுல எல்லாமே பிரச்சனை, நீங்க எந்த பிரச்சனையும் சொல்ல முடியும். அதனால முதல் நீங்க என்ன பண்றீங்கன்னா, குலதெய்வம் கோயிலில் போய் ஆண்டவனே இது யார் செய்த பாவம்னு எனக்கு தெரியாது, என் முன்னோர்கள் ஏதாவது பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த கர்மாவுடைய ஜெனரேஷன்ல ஏதாவது நான் என் வாழ்க்கையில என்னுடைய முன்னோர்கள் தப்பு பண்ணதுக்கு நான் தான் பலிகாரம் ஆகணும்னு நினைச்சா அதெல்லாம் நிவர்த்தி ஆகி எனக்கு இந்த வாழ்க்கையில எனக்கு வாழ்வாதாரம் வேணும்னு சொல்லி முதல் ஜாதக ரீதியா குலதெய்வத்துக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஒரு 11 ரூபாய் நான் பிறந்த குத்த காணிக்கைன்னு சொல்லி, நான் பிறந்ததுக்கு குத்த காணிக்கை ஏதாவது இருந்தா இந்த தாம்பூல தட்சணை எல்லாம் உனக்கே தேங்காய் பழம் பூரா உனக்கு தரேன், எல்லாத்தையும் சாப்பிட்டு எனக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணு, நான் நவகிரக கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சாமி கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் உங்க வாழ்க்கையில 9 கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த 9 கோயிலுமே சூரியனார் சந்திரனார் கோயில் எப்படி நீங்க 9 கோயிலுக்கு போய் உங்க பாதம் பட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு முடக்க கோயில நான் வந்து அந்த ஓலை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில நான் எடுத்து கொடுக்குறேன். அப்போ அந்த முடக்கு தோஷம் உங்க வாழ்க்கையில கொஞ்சமாவது நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முடக்கு தோஷத்தையும் அவங்களுக்கு திதி சூனியம் யாருன்னு பாருங்க. அஷ்டமி திதிக்கு என்ன சூனியம்? அம்மா அஷ்டமி திதிக்கு என்ன சூனியம்? மிதனமும். அப்ப கண்டிப்பா இவங்க திதி சூனியத்தை உடைக்கணும். அப்போ முடக்கு கோயில் போயிட்டு வந்தா 7ஆம் பாவம் கணவனுடைய பிரச்சனை சால்வ் ஆகும், தாம்பத்திய வாழ்க்கை சால்வ் ஆகும், 7ஆம் பாவம் அங்கீகாரம் பிரிவினை இருக்கிற தோஷம் நிவர்த்தி ஆகும். திதி சூனி கோயில் போயிட்டு வந்தா லக்கணம் சுத்தமாயிரும், அந்த மனசுல இருக்கக்கூடிய பாரமெல்லாம் சுத்தமாயிரும். அதுக்கு அடுத்தது 4ஆம் பாவம் தான் கன்னி, வீட்டுல தாய் வீடு வாகன சொத்து சுகம் எல்லாமே உங்களுக்கு சேர வேண்டியது எல்லாமே சேரும். அப்ப திதி கோயிலுக்கும் போயிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. 2வது கரணநாதனை கெட்டியா பிடிங்கன்னு சொல்லி பாலவ கரணத்துல பிறந்திருக்காங்க, அதற்குரிய அமைப்பை நம்ம எடுத்து கொடுத்து நம்ம அந்த கோவிலுக்கும் போய் அதுக்குரிய வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஜாதகத்துல யோகம் வேலை செய்யணும்னு சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தபடியா சூரியனும் சந்திரனும் முடக்கு வீடா மாறி பாருங்க, சூரியன் முடக்கு வீட்டுல உட்காந்துருக்குது, முடக்காதிபதி போய் சந்திரன் வீட்டுல உட்காந்துருக்குது. அப்ப தாய் தந்தைக்கு ஒரு பாத பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி இருக்குது. ஏன்னா அவங்கதான் நம்மளை பெத்தாங்க. அப்ப கருவறை தோஷம் அங்கதான் இருக்குது. அதையும் பண்ணி முடிச்சுட்டு 3 விரதம் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஏன் 3 நாளைக்கு மௌன விரதம் இருக்க சொல்லணும்னா, பேசக்கூடிய இடம் எத்தனாம் இடம்ங்க? 2ஆம் இடத்துல யார் இருக்கா? முடக்கு உட்கார்ந்து இருக்கிறதுனால 2ஆம் இடத்துல கேது என்பது நாவு, நாக்கு ரிவர்ஸ்ல இழுக்கிறது, காத்து வெளிவிட வேண்டாம், உள் வாங்கிக்கிற மாதிரி முடக்கி போனதுனால 3 நாளைக்கு யாருக்கிட்டே பேசாம 3 நாளைக்கு மௌனம் இருதுங்கன்னு சொல்லியாச்சு. இது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா வாழ்ந்த மகான் கிட்ட போய் குரு நட்சத்திரமா இருக்கிறதுனால ஒரு குருவா இருக்கக்கூடியவருக்கு போய் ஒரு பாத பூஜை பண்ணிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில 60% உங்க வாழ்க்கையை தக்க வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கேன். எப்படி பரிகாரம்? சூப்பர் 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 ஐயா. இன்னொன்னு கேட்கலாங்களா ஐயா? இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் மாந்தி ஒண்ணா இருக்கிறது, 12 செவ்வாய், அதுக்கு ஏதோ பரிகாரம் இருக்குங்களா? அதாங்கம்மா, இந்த செவ்வாய் மாந்தி இருக்கிறதுனால, செவ்வாய்னா புருஷன், மாந்தி அது கூட சேர்ந்து இருக்கிறதுனால என்ன சொல்றது, உயிரணுக்கள் இறந்துருச்சு, அதான பிரச்சனை. சுக்கிரன் என்பது சுக்களம், சுக்கிரன் என்பது சுக்களம், சுக்களம் இருக்கக்கூடிய உயிர் சக்தி. சுக்கிரன் என்பது சுக்களம், செவ்வாய் என்பது புருஷன், மாந்தி என்பது டெத்து. சுக்களம் டெத் ஆயிட்டே இருக்குது, அதனால குழந்தை கிடைக்க மாட்டேங்குதுங்க. நீங்க அந்த செவ்வாயை 3ஆம் இடத்தை பாக்குது பாருங்க. செவ்வாய் 4ஆம் பார்வையா லக்கணத்துக்கு 3ஆம் இடம் வீரியத்தை போய் லாக் பண்ணி வச்சிருச்சு பாருங்க.